अस्सलाम वालेकुम वेलकम टू सासा's கிச்சன். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் ஹல்வா சாப்பிடும்போது ஒரு பால்கோவா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சர்க்கரை யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நாட்டு சர்க்கரை வச்சு நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நெய்யும் ரொம்ப கம்மியாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். மொதல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்ப்போம், அவ்வளோதான். இந்த நெய் கொஞ்சம் உருகட்டும். நெய் உருகிருச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை நான் துருவி எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்குது. நல்ல இனிப்பாக இருக்குங்க இந்த பீட்ரூட். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா மண் கீழே விளையிறது இல்லையா, அதனால் கொஞ்சம் மண் வாசம் வரும். நல்லா வதக்கலை அப்படின்னா நல்லா வதக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அதோட பச்சை வாசம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹல்வா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கிடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு 4 நிமிஷமாவது ஆகுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 நிமிஷம் ஆகும். இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வித்தியாசம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது இதில் நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ பீட்ரூட் எடுத்தோமோ அதே அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்தோம், அதே அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பால் எடுத்தால் மட்டும்தான் ஒரு பால்கோவா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் வேணுன்னா பால் கம்மி பண்ணலாம். பால் கம்மி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. இந்த அளவுக்கு பால் சேர்த்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போது இதில் நான் இன்றைக்கி ஒரு 4 ஏலக்காய் 3 கிராம்பு எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துட்டேங்க. இது கொதிக்க அதோட வாசமும் அதோடய ஃப்ளேவரும் இந்த பாலில் இறங்கிரும். லாஸ்ட்டில் அப்படியே தூக்கி போட்டுடலாம், வாயிலெலாம் தட்டுப்படாது. இங்கே பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டே இருக்கேன். அப்பப்போ கலந்து விட்டாலே போதும். கலந்து விட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அப்பப்போ கலந்து விட்டாலே போதும். இந்த பாலை நல்லா வற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சுங்க இந்த பால்லாம் வற்றுறதுக்கு. இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பால் நல்லா வற்றிருச்சு. இந்த பீட்ரூட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறது கிடையாது. 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி பீட்ரூட்டும் நல்லா இனிப்பாகவே இருக்குங்க. நான் சேர்த்த நாட்டு சர்க்கரையும் நல்லா இனிப்பாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் சர்க்கரை சேர்க்கனாலும் சேர்க்கலாம், உங்கள் விருப்பம்தாங்க அது. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மட்டும் லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். மொத்தமாக 3 ஸ்பூன் நெய் தாங்க நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குங்க. எல்லாம் சேர்ந்து வரணும். நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் இலகி அதுக்கப்புறம் திக்காய் வரணும். இப்போ நல்லா இலகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம நெய் ஜாஸ்தி சேர்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு தான் வரும். இதுக்கப்புறம் நான் நட்ஸ் சேர்க்குறேங்க. நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா 3மே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்க்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நட்ஸ் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தாங்க. நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க நமக்கு பீட்ரூட் ஹல்வா டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் கலரும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.